நாளை நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. நேற்று மாலை 6 மணியோடு பிரச்சாரம் நிறைவு பெற்ற நிலையில் வாக்குப்பதிவிற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வசதியாக சென்னை மற்றும் பிற ஊர்களுக்கு பயணிக்க இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 10,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் வாக்களித்துவிட்டு மீண்டும் பணியிடங்களுக்கு செல்லவும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வாக்குப்பதிவு நாளான நாளை வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் சினிமா தியேட்டர்களில் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர்கள் வாக்களிப்பதை தவறவிடக்கூடாது என்பதற்காக தியேட்டர்களில் சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் அனல் பறந்த பிரச்சாரம் ஓய்ந்தது. நேற்று மாலை 6 மணியோடு வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது பிரச்சாரங்களை முடித்துக் கொண்டனர். தமிழ்நாட்டில் நாளை நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் ஆலோசனை நடத்தினர். மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து செல்லும் போலீசாருடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். வாக்காளர்களிடம் பூத் ஸ்லிப் கட்டாயம் இருக்க வேண்டும் என அவசியம் இல்லை என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள 13 ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று கூறினார். வாக்குச்சாவடிக்கு செல்லும் முன்பு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வாக்காளர் அடையாள அட்டை எண் அல்லது பெயர் மற்றும் தொகுதியை பதிவிட்டு தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 44,800 வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் 18ஆம் தேதி வரை தபால் வாக்கு அளிக்கலாம் என தெரிவித்தார். வாக்குக்கு பணம் கொடுப்பதாக தெரிய வந்தால் 1950 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் புகார் அளிக்கலாம் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துண்டு பிரசுரம் கட்சி கொடியின்றி வீடு வீடாக பிரச்சாரம் செய்தாலும் சட்டப்படி குற்றமே என்றார். கோவை மாவட்டத்தில் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள வனப்பகுதிகளை ஒட்டிய வாக்குச்சாவடிகளில் வனத்துறையோடு இணைந்து கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்த நிலையில் அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் சம்பந்தம் இல்லாத அரசியல் கட்சியினர் மற்றும் பிரமுகர்கள் வெளியேற்றப்பட்டனர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக தங்கும் விடுதி உள்ளிட்ட இடங்களில் தங்கியிருந்தவர்கள் வெளியேறினர். பழனியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளில் பிரச்சாரத்திற்காக வந்தவர்கள் தங்கியுள்ளார்களா என காவல்துறையினர் சோதனை செய்தனர். தேர்தல் பரப்புரை நிறைவு பெற்ற நிலையில் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்டோர் தங்கியிருந்தால் வெளியேற்றும்படி விடுதி உரிமையாளர்களிடம் காவல்துறையினர் வலியுறுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆய்வு செய்தார். தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்ற நிலையில் வெளியூரைச் சேர்ந்த யாராவது தங்கியுள்ளார்களா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் உள்ளிட்ட இடங்களில் தங்கும் விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பரப்புரை நிறைவு பெற்ற நிலையில் அதற்காக வந்த வெளியூர் நபர்கள் யாரும் தங்கி உள்ளனரா என்பது குறித்து திடீர் சோதனை நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரே நாளில் 400 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவையொட்டி தொடர்ந்து 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையில் கூடுதல் மது பாட்டில்களை மது பிரியர்கள் வாங்கி சென்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பிரபல தொழிலதிபர் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 10 கிலோ எடை கொண்ட 300 அரிசி மூட்டைகள் கைப்பற்றப்பட்டன. கோட்டையூர் பொன் பாஸ்கர் வீட்டில் பணப்பட்டுவாடா நடப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சோதனை நடத்தப்பட்டது.
தேர்தல் விளம்பரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த இறுதி தீர்ப்பின் நகலை தாக்கல் செய்யும்படி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேர்தல் ஆணைய விதிகளை எதிர்த்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வழக்கு தொடர்ந்திருந்தார். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தில் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உழைப்போம் என்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தனது ஆயுள் முழுக்க பாடுபடவும் உறுதியளித்திருக்கிறார். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்த நிலையில் சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஆளாக்கிய தலைவரின் நினைவிடத்தில் என்ற தலைப்பில் புகைப்படங்களோடு அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். 2019 மக்களவைத் தேர்தலின் போது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக 4349 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 8655 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிடக் கோரிய மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. வாக்காளர்களுக்கு அளிக்க பணம் பதுக்கி வைத்திருந்ததாக கூறி அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர் ராகவன் மனு தாக்கல் செய்திருந்தார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பாலில் பாதுகாப்பு படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இரு சமூகத்தினருக்கு இடையே கலவரம் வெடித்திருக்கும் இந்த மாநிலத்தில் ஏப்ரல் 19 மற்றும் 22 தேதிகளில் 2 கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. குலாம் நபி ஆசாத் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என அவருடைய ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் அனந்தநாக் ரஜௌரி தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் எதற்காக விலகினார் என்ற காரணம் அறிவிக்கப்படவில்லை. மக்களவை தேர்தலை முன்னிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. மேற்கு வங்கத்தில் CAA, NRC, பொது சிவில் சட்டத்திற்கு இடமில்லை உள்ளிட்ட 10 வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. தமது வாழ்நாளில் இவ்வளவு ஊழல் நிறைந்த தேர்தலை பார்த்ததே இல்லை என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஆவேசமாக கூறினார். அஸ்ஸாமில் பிரச்சாரம் செய்த அவர் கலவரம் செய்வதுதான் மோடி அரசாங்கத்தின் உத்தரவாதம் என கடுமையாக சாடினார். ஜார்க்கண்ட் மாநிலம் பலாமு மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி வந்த ஆட்டோ ரிக்ஷா கவிழ்ந்ததில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பொக்ராகா அருகே 15 பயணிகளை ஏற்றி வந்த ஆட்டோ கவிழ்ந்ததில் 6 பயணிகள் காயமடைந்தனர். இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். குஜராத் மாநிலம் வதோதராவில் கோடையில் சுட்டெரிக்கும் வெப்ப அலைகளை சமாளிக்க போக்குவரத்து காவலர்களுக்கு AC ஹெல்மெட் வழங்கப்பட்டுள்ளது. அங்குள்ள IIM மாணவர்கள் பேட்டரியில் இயங்கும் இந்த AC ஹெல்மெட்டுகளை உருவாக்கியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் ஹெல்மெட் அணியாமல் ஆபத்தான முறையில் பைக் ஓட்டிய 28 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அனைவரும் ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதற்காக ஆபத்தான சாகசத்தில் ஈடுபட்டது தெரிய வந்ததால் 28 பைக்குகளையும் பறிமுதல் செய்தனர். சிறையில் உள்ள விவசாயிகளை விடுவிக்க கோரி விவசாயிகள் நடத்திய போராட்டத்தை அடுத்து ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனையடுத்து மாற்றுப்பாதையில் குறுகிய கால இடைவெளியில் ரயில்கள் விடப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மாவட்டம் கந்தர்பால் பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான பகுதியை காஷ்மீர் டிவிஷனல் கமிஷனர் விஜயகுமார் பிதிரி அதிகாரிகளோடு சென்று பார்வையிட்டார். அங்குள்ள ஜீலம் ஆற்றில் செவ்வாய்க்கிழமையன்று படகு கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ராமநவமியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் சித்ரகூட்டில் உள்ள மந்தாகினி நதியின் கரையில் 11 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. அயோத்தி ராமர் கோவில் உட்பட நாடு முழுவதும் உள்ள ராமர் கோவில்களில் ராமநவமி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராமநவமியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் லேசர் ஷோ நடைபெற்றது. கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் லேசர் ஷோ மூலமாக ராமாயண காவியமும் ஒளிபரப்பப்பட்டது.
உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் ராமநவமியை முன்னிட்டு சந்தியா ஆரத்தி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சரையு நதிக்கரையில் பல்வேறு பூஜைகளோடு மகா தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் அங்கு திரண்டிருந்த திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வணங்கினர். ஆங்கிரி ரன்ட்மன் என்ற பெயரில் அறியப்பட்ட யூடியூபர் அப்ரதீப் சஹா உடல் உறுப்புகள் செயலிழப்பால் உயிரிழந்தார். சமூக வலைதளங்களில் கோபமாக கத்தியபடி விமர்சனம் செய்ததன் மூலம் தனி கவனம் பெற்ற இவருடைய மறைவுக்கு ISL கால்பந்தாட்ட அணிகள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஏப்ரல் 22ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அவருடைய காவல் 33வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் பூத் ஏஜென்ட்கள் தேர்தல் நாளன்று பொறுப்பாளர்கள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பணியாற்ற வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். கேப்டனின் கோவிலில் வெற்றிக்கனியை சமர்ப்பிக்க உறுதியேற்போம் என அறிக்கை வெளியிட்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக பாஜகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருதரப்பும் எதிரெதிரே சந்தித்துக் கொண்ட போது அவரவர் சின்னங்களை சொல்லி கோஷமிட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அவர்களை எச்சரித்து கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலை ரத்து செய்யுமாறு அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வலியுறுத்தினார். பாஜக தரப்பில் 500 ரூபாயும் காங்கிரஸ் தரப்பில் 200 ரூபாயும் வாக்காளர்களுக்கு கொடுப்பதாக புகார் அளித்தும் தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மாவட்டம் முசிறியில் IJK வேட்பாளர் பாரிவேந்தர் கட்சி அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அதிகாரிகள் அருகில் உள்ள சரஸ்வதி ரெசிடென்சி ஹோட்டலிலும் ரெய்டு நடத்திய நிலையில் இந்த சோதனைகளில் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. காவலரை கல்லால் தாக்கிய நபரை கைது செய்த போலீசார் மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். சென்னை RK நகர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் செந்தில்குமார் என்பவர் குப்பை கொட்ட சென்றபோது அவரையும் அவரது நண்பரையும் தாக்கியதாக சடையங்குப்பத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். உயர்கல்வி படிப்பிற்காக ஸ்ரஸ்தா உதவித்தொகை பெறுவதற்கான தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்குவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணையில் நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். நிதி நிறுவன மேலாளரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் அதன் உரிமையாளருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நெற்குன்றத்தில் உள்ள வெற்றிவேல் முருகா நிதி நிறுவன மேலாளர் பணம் மோசடி செய்ததாக கூறி அவரை கொலை செய்ய முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு 3ஆம் பாலினத்தவர் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவருடைய சிலைக்கு பாஜக தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியின் பிரச்சார யுக்தியையும் காப்பியடிப்பதாக கூறினார். பீகாரிலிருந்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை வாங்கி வந்து சென்னை புளியந்தோப்பில் விற்பனை செய்ததாக வடமாநில இளைஞர்கள் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்திரா நகரில் வடமாநில இளைஞர்கள் 2 பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வது தெரிய வந்தது. அதிமுக மாநிலங்களவை MP CV சண்முகத்தின் லெட்டர் பேடை போலியாக தயாரித்து அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை கோரி அதிமுக சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மோசடி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பாகுபலி யானை உலா வந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். ஓடந்துறை ராமசாமி நகர் பகுதியில் விநாயகர் கோவிலின் சுற்றுச்சுவரை பாகுபலி இடித்ததைக் கண்டு மாடு ஒன்று மிரண்ட காட்சி வெளியாகியுள்ளது. கோவை தொழிலதிபரிடம் 300 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பீளமேடு பகுதியில் சிவராஜ் என்பவரின் காற்றாலை அலுவலகத்தில் பணிபுரிந்த அஸ்வின் குமார் போலி ஆவணம் மூலம் மோசடி செய்து தலைமறைவான நிலையில் அவரது மனைவி ஷீலா, மகள் தீக்ஷா, மருமகன் சக்தி சுந்தரை கைது செய்தனர்.
சென்னை மதுரவாயிலில் தனது 2 குழந்தைகளை விளையாட வெளியே அனுப்பிவிட்டு தாய் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணன் நகர் பகுதியைச் சேர்ந்த தேவி என்பவர் தற்கொலை செய்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரை விற்பதை போல விற்று கள்ளசாவி போட்டு திறந்து கைவரிசை காட்டிய 8 பேர் கும்பலை போலீசார் கைது செய்தனர். ராயபுரம் ஆதம் தெருவைச் சேர்ந்த கார்த்திக் OLX ஆப் மூலமாக உயர் ரக காரை 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய நிலையில் சில நாட்களில் கார் காணாமல் போனதால் புகார் செய்தார். திருப்பத்தூர் அருகே திடீரென பேச மறுத்து விலகியதால் திருமணமான பெண்ணை அவரது முன்னாள் காதலன் சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளார். தாக்குதலுக்கு ஆளான இந்துமதி என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை தாக்கிய அஜித்குமார் போலீசில் சரணடைந்திருக்கிறார். காவல் நிலையத்தில் விசாரணையின் போது உயிரிழந்த ரவுடியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சாந்தகுமார் விசாரணை தொடர்பான CCTV காட்சிகளை தரக்கோரி உதவி ஆணையரிடம் மனு கொடுத்துள்ளனர். சென்னை போக்குவரத்து ஆணையர் அலுவலக ஊழியர்கள் கருப்பு உடையணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து துறை அமைச்சு பணியாளர்களுக்கான பதவி உயர்வு குறைக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் 30ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் விபத்தில் உயிரிழந்தார். அகரம் பகுதியைச் சேர்ந்த பரிமளா பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது ஒர்க் ஷாப்பில் நின்ற லோடு ஆட்டோ மீது மோதியதில் கீழே விழுந்து எதிரே வந்த லாரியின் சக்கரத்தில் சிக்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே மைத்துனரை கொலை செய்தவரையும் அவரது நண்பரையும் போலீசார் கைது செய்தனர். வடமதுரை கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் மனைவி ஷியாமலாவை அடித்து துன்புறுத்தியதால் ஆத்திரமடைந்த தம்பி அருள் தனது நண்பர் முனியாண்டி என்பவரோடு சேர்ந்து கொன்றதாக தெரிகிறது. ஜப்பானில் நேற்று இரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் பங்கோ கால்வாய் பகுதியில் 25 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த நிலநடுக்கம் 6.3 ரிக்டர் அளவுக்கு பதிவான போதிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. IPL தொடரில் லீக் போட்டியில் குஜராத் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய குஜராத் அணி 89 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய டெல்லி அணி 9வது ஓவரிலேயே இலக்கை எட்டியது. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 33வது லீக் ஆட்டத்தில் மும்பை பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி நடைபெறவுள்ளது. வருகிற மே 1ஆம் தேதி அஜித்தின் பிறந்த நாளன்று விடாமுயற்சி படத்தின் அப்டேட் வெளியாகுமா என அவரது ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அப்டேட் வரவில்லை என்றால் ரசிகர்கள் அப்செட் ஆவது உறுதி என கூறப்படுகிறது. 13 மாற்றுத்திறனாளிகளுக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் இருசக்கர வாகனங்களை வழங்கி அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மல்லர் கம்பம் நிகழ்த்தியவர்களுக்கு இருசக்கர வாகனங்களையும் வீடும் கட்டித்தருவதாக அவர் தெரிவித்திருந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாள் மீனாட்சி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அம்மன் வீதி உலாவின் போது மாசி வீதிகளில் குழந்தைகள் மீனாட்சி அம்மன் வேடமணிந்து வந்தது பலருடைய கவனத்தையும் ஈர்த்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயணசாமி கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி ஊடல் உற்சவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு நடைபெற்ற தீபாராதனையில் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கரம்பயம் முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் பெரிய தேரில் அம்மன் எழுந்தருளிய நிலையில் மேளதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். தேனி மாவட்டம் சக்கம்பட்டியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அம்மன் காமாட்சி அம்மன் ரூபத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து காமாட்சி அம்மன் கோவிலை சுற்றி வலம் வந்த நிலையில் அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்கள் வழிபட்டனர். கரூரில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் உட்பிரகாரங்களில் தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சிவனடியார்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவிலின் தொன்மை பக்தர்களின் பாதுகாப்பு கருதி அனுமதி மறுக்கப்பட்டதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது.
விவோ நிறுவனம் விவோ T3X 5G மாடல் போனை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. இந்த மாடல் போனின் ஆரம்ப விலை 13,499 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி முதல் ஆன்லைன் ஆஃப்லைன் தளத்தில் விற்பனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஸ்கிரீன்கள் கொண்ட புதிய வகை லேப்டாப்புகளை Asus நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மொபைல் லேப்டாப்புகளில் பல்வேறு யுக்திகளை புகுத்தி வரும் இந்நிறுவனம் Asus ZenBook 2024 என்ற லேப்டாப்புகளை அறிமுகம் செய்துள்ளது. இதன் ஆரம்ப விலை 1,59,990 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் எலக்ட்ரிக் கார்களுக்கு 65,000 ரூபாய் வரையில் தள்ளுபடி அறிவித்துள்ளது. நெக்ஸான் EV காருக்கு 50,000 ரூபாய் வரையிலும், டியாகோ EV காருக்கு 65,000 ரூபாய் வரையிலும் தள்ளுபடி சலுகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மாருதி சுசுகி நிறுவனம் புதிய ஸ்விஃப்ட் மாடல் காரை மே மாதத்தில் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்ய உள்ளது. இந்த காரின் விவரங்களை அறிவிப்பதற்கு முன்பே 2024ஆம் ஆண்டு ஸ்விஃப்ட் மாடல் காருக்கான முன்பதிவு சில விற்பனையாளர்கள் துவங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.